ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம தலைவரோட அது வந்து சினிமா எபிசோடு. நம்ம வந்து அரசியல் எபிசோடு பார்த்துட்டு இருப்போம். சினிமா எபிசோட் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நம்ம லேட்டஸ்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியாது. அதை சின்ன அப்டேட்டாக கொடுத்துறோம், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து என்ன கூலி பவர் ஹவுஸ் மக்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அது சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைங்களா? மக்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த என்டர்டைன்மெண்ட் தேவை. ஆனா இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் எப்படி என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு ஆச்சரியம் தெரியல எனக்கு. ரஜினிகாந்த் சார் மேல 1000 விமர்சனங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு 70 வயது ஒரு மனிதன் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனா தெரியுறாரு. 70+, 75 அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 75 வயசு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் ஒரு 75 இயர்ஸ்ல எல்லாருமே உட்காந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம் பொதுவா. ஆனா இவர் இன்னமும் உழைச்சிட்டு இருக்கு. அவர் காசுக்காக தாங்க படம் நடிக்கிறார், அதெல்லாம் வேற விஷயங்க. இருந்தாலும் அது உழைக்கணுன்ற போக்கஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 1970 இருந்து மக்கள் ரசிச்சுட்டாங்க. 70s, 80s, 90s, 2K, இப்போ ஜென்சி வரைக்கும் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடா ஒரு மனுஷன். அது சில பேர் சொல்லுவாங்க எப்படி குழந்தைகள், அப்படிலாம் கிடையாது. குழந்தை ஜென்ரேஷன்ல பாக்குறாங்க இல்லையா, அததான் ஜென்ரேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய டைரக்டர். இன்னைக்கு 1000 கோடி தலைவர் கூலியில தான் இருக்கு. அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வந்தவங்க, அதாவது புதுசா டைரக்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இவர் ஆயிட்டார். யாரு? லோகேஷ் ஒரு ஆயிட்டார். ஏன்னா எந்த ஒரு பின்குலமும் கிடையாது. எந்த படத்துலயும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணல, டைரக்டா படம் எடுக்கிறாரு. அவரே எடுக்கிற படம் ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் படத்துல இருந்து அப்படியே வராரு. சாதாரண ஒரு படமா இருந்துச்சு. அப்புறம் மாநகரம், கைதி, அப்படியே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிக் பாத்தீங்களா, ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு, இறங்கவே இல்லை. பத்தாவதுக்கு மிகப்பெரிய பிளாக் பட்ஜெட் விக்ரம் கொடுத்தாரு. கமல்ஹாசன் சாருக்கு எப்படின்னா, கமல்ஹாசன் சார் பாத்தீங்கன்னா டவுன் ஸ்டேஜ்ல இருந்தாரு. திருப்பி அவருக்கு ஒரு விக்ரம் பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் டைம் வசூல்ல கொஞ்சம் அதிகம் அந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு அடுத்த ரவுண்ட் வர ஆரம்பிச்சாரு. ஆனா வந்து ரஜினிகாந்த் இதெல்லாம் மேட்டர் அவருக்கு. அவர் ரஜினிகாந்த் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சார் வந்து தோல்வி இது வெற்றி, தோல்வி வெற்றி, தோல்வி வெற்றின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல வெற்றி தோல்வியா பார்த்தவர். இன்னைக்கு இந்த கூலி படத்துல உலகத்துல அனைத்து ஸ்டாருக்கும் உள்ள இருக்காங்க. அமீர் கான் இருக்காரு, உபேந்திரா இருக்காரு, ஷபின் இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா, எத்தனை ஸ்டார் இருந்தாலும் அதை யார் பண்ண சொல்றாங்க? ரஜினி படம் தலைவர். ஏன்னா அங்க அவர் ஒரு ஆளும் இருக்காரு. அங்க ஒரு ஆளும் அது 100 பேர் நிக்க வச்சாலும் அங்க ஒரு ராஜா யாருன்றது தெரியுதுன்ற மாதிரி அவர் தனியா தெரியுறாரு. அவ்வளவுதான் விஷயம். மேட்டர் பாத்தீங்கன்னா அவர் தனியா அந்த ஹவுஸ் இந்த பாட்டுல ஒரு சின்ன வாய்ஸ், தொட்ரா பார்க்க வாய்ஸ், அந்த வாய்ஸுக்கு தலை அடிமை, அவ்வளவுதான். ஆனா அந்த பாட்டை பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருவாங்க ரஜினி. ஆனா வந்து குக்கும் அளவுக்கு வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு ஹுக்கும் அளவுக்கு தெரியும். ஹுக்கும் வந்து எப்படின்னா ஒரு அலப்பற கிளப்புறோம், தலைவரை பொழக்கிறோம். அது தப்புப்பா. தலைவர் நிரந்தரமா அது வந்து ஃபேக் ட்ரோல்காக போட்டது, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே ரஜினி சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு பாட்டு அமையும். அந்த மாதிரி யூனிக் பார்த்து தான் அந்த ஹுக்கும்ன்றது. அது எப்படின்னா எல்லாரும் கனெக்ட் பண்ணி இந்த பாட்டை சூப்பர் எழுத வச்சுல, அது வெறித்தனமா இருந்துச்சுல்ல. அந்த நமக்கே ஒரு ரொம்ப நாள் தான் என்னடா சொல்லிட்டு சாதாரணமா இருந்த விஷயம் தான் அந்த ஒரு பாட்டு. அறிவு வந்து நல்லா தான் எழுதிருக்காரு. ஏன்னா அண்டர் வெண்ட சுழியுமே அறிவு தான் எழுதுனது. இதுவும் ஆனா எனக்கு சூப்பர் பாட்டு. இது ஒண்ணுல ட்ரைபுட் சாங் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா அவருக்கு வந்து அந்த 50 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 50 வருஷம் நிறைய என்னென்ன விஷயம் அதெல்லாம் நிறைய லிரிக்ஸ் இருக்கு. இந்த பரட்டை அந்த மாதிரி என்ன வருது, என்ன வருது லிரிக்ஸ்ல, இந்த அரங்க மதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, குளிப்பவர் ஹவுஸ், என்றைக்கும் குறையாத மவுசு, உன்னால இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பாமரருக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸ். எப்படி ஒரு வரி நல்லதான் எழுதிருக்காங்க. இதனால அந்த ஹுக்கும் லெவலுக்கு இல்ல. அதான் என்னன்னா வந்து பாக்குற ஹேட்டர்ஸ்க்கு டைரக்டருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா 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 ஆமா. எல்லாரும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அது போகும். அது ஒரு வித்தியாசமானது. அது வருங்க. அது குக்கும் இந்த பாட்டுல வருமா தெரியல. ஏன்னா அவரே சொல்லிட்டாருல அந்த ஆடியன்ஸ்ல. நான் கேட்டேன், இதெல்லாம் ஏன் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் வைக்கிறீங்க பண்ணி கேட்டேன். பசங்க தான் சரி பரவாயில்ல பண்ணுன்னு சொல்றேன். 10 வருஷம் ரொம்ப ரொம்ப அந்த பாட்டுல இப்ப ரொம்ப கான்சியஸா இருக்காரு ரஜினி சார். இந்த மாதிரி எதுவும் பண்ண கான்ட்ரவர்சி ஆகிட கூடாது. அது ரஜினி சார் மூவிக்கு ஆந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹுக்கும் பண்றது அதை நீங்க வச்சு கொடுக்குது தனியா வச்சு. இது வேற ஜேர்னர் ஆயிடுச்சு. இது ஹுக்கும் அளவுக்குனால பாட்டு நல்லா இருக்கு. நம்ம ஹுக்கும் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அது வேற, அது தனி, இது தனி.
அதான் சொல்றது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டை வச்சு பார்க்கும் போதே படத்தையே கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா படிச்சே தெரியுது கதை. தலைவர் வந்து இப்போ வந்து என்னன்னா ஹார்பர்ல இருக்காரு, சின்ன வயசுல இருந்து உள்ள ஓ கூலி பார்த்து இப்ப லாஸ்ட் டைம் வந்து இவரு செய்யார் பாட சொல்லி மாட்டாரு, அந்த மாதிரி சொல்லி மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நாம ஒரு கருத்து கணிப்பா சொல்றோம், எல்லாரும் சொல்றதா. இப்ப எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. இப்ப தலைவர் வந்து என்னன்னா ஹார்பர்ல சின்ன வயசுல இருந்து வந்துடுறாரு. சரி. அவர் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கப்ப அங்க நடக்கிற இல்லீகலுக்கு எல்லாம் வந்து இவர் தான் அந்த பொருள் எல்லாம் போதை பொருள் எல்லாம் கடத்தி சரி கொண்டு போய் இவர் தான் மேட்ருங்க. ஏன்னா சிக்கெட் வயல் பார்த்தா ஒரு மேன்ஷன் ஒன்று காட்டுவாங்க, அதுதான் தலைவரோட ஹவுஸ். இப்போ இந்த ஹவுஸ் பாட்டுல அதே அந்த மேன்ஷன் வரும். அப்ப உள்ள இருக்கப்ப அமெரிக்கானுக்கு தான் தலைவர் சப்ளை மருந்து கேட் பண்றாரு, எல்லாம் மருந்தும். ஆனா நான் அதை எப்படி யோசிக்கிறேன், நீங்க முடிக்கவே இல்லை. சொல்லுங்க. சப்ளை பண்றாரு இந்த இடத்த, இந்த ரஜினி சார் இடத்த வந்து நம்ம இவரு நாகார்ஜுனா வந்து பிடிச்சிடலாம் உள்ள வராரு. நாகார்ஜுனாக்கு கையால் தான் வந்து இப்ப இவரு ஷௌபின் இந்த மலையாள ஆக்டர் சத்யராஜ் வந்து தலைவருக்கு கமல் சார் பொண்ணு ஒன்று நடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல அப்படின்னு பாப்போம். இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க ஒரு சொல்றீங்களா, நான் ஒரு பட்டா இல்ல அங்க கத்தி வந்து எனக்கு அதான் மேட்டர். இருப்ப ஒரு கத்தியை காட்டினாங்க, அது ரோலக்ஸ் கத்தி. அது அப்ப என்னன்னா ரோலக்ஸுக்கு அப்பா, ரோலக்ஸுக்கு அப்பனுக்கு அப்பா ஒருத்தன் இருக்கான் பாரு, அதான் தலைவர் எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஆனா கற்பனை புறா பறக்கூடாது சொல்லி லோகேஷ் தான் சொல்லிட்டாரு, இது வந்து எல்சியூ கிடையாது சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்றதுக்கு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரஜினி சார் சைலண்டாவே ஒரு வேலையை பார்த்து சைலண்டா ஒரு மேட்ச் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. சைலண்டா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கும், அந்த ட்ரக்ஸுக்கான கூட்ட தலைவனே இவரதான் இருப்பாருன்ற மாதிரி சைலண்டா போறோம். ஒருவேளை அந்த டைம் மிஷின் டைம் வாட்ச் காட்டுறாங்க, நிறைய காட்டுறாங்கல்ல, அதான் ஒரு குறிப்பிட்ட டைம் மேல அவர் அதை போய் பாக்குற மாதிரி. ஒருவேளை ஒரு டைம் மிஷின் பகல் டைம் ஃபுல்லா நல்லவங்க மாதிரி இருந்துட்டு போயிட்டு கடத்தல் வேலை பண்ண. நான் சொல்றேன் டைம் டிராவலே சொல்றேன். நீங்க டைம் டிராவலுக்கு போயிட்டீங்க. ஒரு 80s தலைவர் பில்லா மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்து எப்படி இருக்காங்க, ஒரு நல்லா இருக்கும். சரி பாப்போம். படம் இன்னொரு நாள் என்ன ஒரு 1 வீக்ல ட்ரெய்லர் வருதுன்னு நினைக்கிறேன். படம் 20 டேஸ்ல படம். ஆனா தமிழ் சினிமாலும் சரி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இன்னைக்கு இந்தியா திரும்பி பார்க்க வரவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு கூலி அமைய போகுது. அதாவது இது இப்ப நம்ம இதுக்கு இந்த விஷயம் எதுக்காக பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லைஃப் டைம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எல்லாருமே உழைக்கிறது ரெடியா இருக்கும். ஆமா, அதுக்காக தான் இந்த டாபிக். அவர்லாம் ஒண்ணுமே இல்லாம மேல வந்தாருங்க. அவர் தான் நிச்சயமா. ஆனா அவரே சொல்லியிருக்காரு, அந்த பாட்டுல சுயம்ல இருந்து உருவாங்க சரித்திரமே பாட்டுல வரும் பாருங்க. அதான உண்மைதானே. ரஜினி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லாம தான் வந்தாரு. இதை நீங்க வந்து அவரோட லைஃப் கூட பார்ட்டா கம்பேர் பண்ணாம, அவர் லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை பர்சனலா கனெக்ட் பண்ணாம என்ன நடக்குது, எப்படி மோட்டிவேஷனா ஒரு ஆள் இருக்கான்னு நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆமா, அந்த மாதிரி நல்ல விஷயம் எடுத்துக்கங்க. இந்த வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். 75 இயர்ஸ் ஆகும் போது உழைச்சிட்டு இருக்காரு. அவர் நமக்கு ஒரு மோட்டிவேஷன். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த 10-20 வயசு பசங்க வீட்டுல உட்காந்து கேமிங் விளையாடுறது, அந்த டைம் வேஸ்ட் ஆகுறது, அப்பா அம்மா சம்பாதிச்சு விடாம இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்னடா அந்த மனுஷன் உழைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொறாமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சில பேர்லாம் என்ன சொல்றேன்ல, இந்த வயசுல போய் இவரை பார்த்து இன்னும் பொறாமப்படுறாங்க இருக்காங்க. ஒரு சாதாரண கண்டக்டர், ஒரு கண்டக்டர் பெரிய மாச தமிழ்நாட்டுடைய இந்தியா லெவல்ல எந்த பொலிட்டிக்ஸ் சரி, எந்த சினிமா சரி, இவர் ஓகே சொன்னா ஒரு ஓகே சொன்னா ஓகே. இன்னைக்கு எல்லாமே பாருங்களா, இன்னைக்கு ரஜினி சாரோட பார்த்துனாங்க, விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரஜினி சாரை பார்த்து வளர்ந்தவங்க தான். இன்னைக்கு சில விஜய் ரசிகர் தெரியாத நம்ம அடிச்சுப்பாங்க ஒண்ணு தெரியாது. விஜய் சாரே வந்து ரஜினியோட மிகப்பெரிய அபிமானி தான், அது மாற்ற கிடையாது. ஆனா நடிகர்களும் ஒத்துமையா இருக்காங்க, அதை சொல்ல வர. நம்ம அரசியல் ரீதியா இன்னைக்கு சார் வேற இடத்துக்கு போயிட்டாங்க, இவங்க வேற பாதைகள் வேற ஆயிப்போச்சு, அவ்வளவுதான் ஒழிஞ்சு. ஆனா அவங்களும் ஒத்துமையா தான் இருக்காங்க, மாட்ட கிடையாது. எல்லாரும் படம் வந்தா காட்டி எல்லாரும் போய் பார்க்க தான் போறாங்க, எல்லாரும் போய் வாழதான் போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது மாதிரி இப்போ சாங் பாத்தீங்கன்னா 3 சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இது வந்து இருக்குன்னு சொல்றாரு வேற அவரு. அது என்னன்னு கன்ஃபார்ம். லோகேஷ் படத்தை சார் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாங்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாரு மாட்டாரு. அது பாத்தீங்களா நீங்க, மோஸ்ட்லி பேக்ரவுண்ட்ல தான் ஒரு சாங்கே இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா வித்தியாசமா. இந்த பாட்டுமே வந்து என்னன்னா கூலிப்பார் ஹவுஸ்மே வந்து ஃபைட்டு போறப்ப பேக்ரவுண்ட்ல ஓட போகுது, பேக்ரவுண்ட்ல ஓட போகுது. அபிஷியலா சாங் பாத்தீங்கன்னா மோனிகா சாங் ஓடும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஒரு ஹார்பர்ல ஏதோ ஒரு இடத்துல கடத்தல் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு இந்த சாங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க, ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதே மாதிரி எப்பயுமே என்ட்ரி தலைவர் சாங் அந்த சாங் அது வந்து என்ட்ரி சாங் தான் இருக்கும் நினைக்கிறேன். கூலி வரா சொல்லிக்கும் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா என்ட்ரி சாங் நினைக்கிறேன். ஆமா, ஆனா எப்படி தியேட்டர்ல எப்படி இருக்க போது, இந்த சிக்கடி வைப் எப்படி இருக்க போது, மோனிகா சாங் எப்படி இருக்க போது, இந்த பவர் கவ் சாங் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸை இவங்க பூர்த்தி செய்வாங்களா படக்குழு, அதுதான் மேட்டருங்க. இப்ப இவங்க எதிர்பார்ப்பு கூட்டுறது பிரச்சனை இல்லை,
ஒரு சின்ன பேக் ஃபயர் ஆனா கூட இல்ல நிறுவனம் நம்ம நிறுவனம் மேல 100% நம்பிக்கை இருக்கு, 1000% நம்பிக்கை இருக்கலாம் நிறுவனத்து எந்த மேல. நிறுவனம்? சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸ் எப்படி வேணாலும் படத்தை போட்டு முடிச்சிருவாங்க. சன் பிக்சர்ஸ் சூரியன் பெரிய லெவல் தொடாத மாதிரி ஒரு பக்கம் அரசியல் கலக்கல் கலக்கிட்டு இருக்காங்க, ஆமா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையும் கலக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு போல இருக்குல்ல. அவ்வளவுதான் அவங்க இல்லாம எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே. பண்ண முடியாது. சூரியன் இல்லாம உலகம் இருக்காதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரியன் இல்லாம தமிழ்நாடு இருக்காது. எப்படி எப்படி சூரியன் இல்லாம தமிழ்நாடு இருக்காது சொல்றாங்க. ஐயோ வேணாம் இது வேணாம், அரசியலுக்குள்ள போகணும், நம்ம இதெல்லாம் நிறுத்திக்கலாம். சரி சரி, நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, கூலி 1000 கோடி அடிக்குமா இல்ல 2000 கோடி அடிக்குமான்னு. 1000 கோடி அடிக்க 2000 கோடி அடிக்குதோ, நம்ம இன்னைக்கு என்ன அடிக்கிறோன்றதுதான் முக்கியம். சரி பண்ண நன்றி வணக்கம். இது போல சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு காலர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.